அனைவருக்கும் வணக்கம். நான் படித்த ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழ்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். தேன்மொழி படித்து முடித்து பட்டம் பெற்றாள். அருகில் இருந்த தனியார் பள்ளி ஒன்றில் வேலைக்கு சென்று கொண்டிருந்தாள். அவள் வேலைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அவளுக்கு வேலைக்கு போவது மிகவும் பிடித்திருந்ததால் அந்த பள்ளிக்கு வேலைக்கு சென்று கொண்டிருந்தாள். அவளது பெற்றோர் அவளுக்கு திருமணம் செய்து வைப்பது தேன்மொழியின் அப்பா கதிரவன் அரசு அலுவலகத்தில் உயர் பதவியில் பணியாற்றி வருபவர் என்பதால் அவர்களது குடும்பம் வசதி படைத்தவர்களாக இருந்தனர். தேன்மொழிக்கும் வசதியான குடும்பத்திலேயே திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று விரும்பிய கதிரவன் மகளுக்கு அவர் எதிர்பார்த்தது போன்று ஒரு மாப்பிள்ளையை தேடி பிடித்து கொண்டு வந்து நிறுத்தினார். பெண் பார்க்கும் வைபவம் நடந்தது. மாப்பிள்ளை சந்தோஷும் தேன்மொழியும் மாடியில் தனியாக பேசிக்கொண்டனர். பேசி பார்த்ததில் சந்தோஷை தேன்மொழிக்கு மிகவும் பிடித்திருந்தது. இருவரும் பேசி முடித்து கீழே வந்த பிறகு சந்தோஷ் தேன்மொழியை பிடித்திருப்பதாக அவனுடைய அம்மா விஜயாவிடம் சொன்னான். தேன்மொழிக்கு தங்கரதி என்ற ஒரு தங்கை இருக்கிறாள். அவள் அப்போது கல்லூரியில் படித்து கொண்டிருந்தாள். சந்தோஷ் அவர்கள் வீட்டுக்கு ஒரே பிள்ளை. அவன் அம்மா விஜயா, அவரது கணவர் சந்திரன் இருவருமே ஒரே பிள்ளை என்பதால் அவனை செல்லமாக வளர்த்தனர். சந்தோஷ் சொந்தமாக ஆர்கிடெக்சர் கன்சல்டன்சி நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறான். ஒரு நல்ல நாளில் இரு வீட்டாரும் சேர்ந்து தேன்மொழிக்கும் சந்தோஷுக்கும் ஆடம்பரமாக திருமணம் செய்து வைத்தனர். திருமணம் முடிந்த அன்று இரவு முதலிரவு அறையில் காத்து கொண்டிருந்தான் சந்தோஷ். அவர்கள் மிகவும் வசதி படைத்தவர்கள் என்பதற்கு அடையாளமாக அந்த அறை மிக பெரியதாக இருந்தது. அந்த அறை பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மெத்தையிலும் பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. அருகிலேயே இனிப்புகளும் பழங்களும் வைக்கப்பட்டிருந்தன. அறை முழுக்க மல்லிகையின் வாசம் பரவி கிடந்தது. சந்தோஷ் அறைக்குள் சென்று 15 நிமிடங்கள் கழித்து உள்ளே வந்தாள் தேன்மொழி. அவளை அழைத்து அருகில் உட்கார வைத்தான் சந்தோஷ். இருவருக்கும் திருமணம் நிச்சயமான பிறகு போனில் 2 மாதங்கள் ஒருவரை பற்றி ஒருவர் பேசி தெரிந்து வைத்திருந்தனர். திருமணத்திற்கு முன்பே திருமணத்திற்கான ஆடைகளை தேர்ந்தெடுக்க செல்வது, ஒன்றாக சினிமாவிற்கு செல்வது என்று இருவரும் சந்தித்திருக்கிறார்கள். தற்போது இருவருக்கும் இடையில் பேசிக்கொள்ள எதுவும் இல்லை. சந்தோஷ் தேன்மொழியை கட்டிக்கொண்டான். அவள் முகத்தில் முத்த மழை பொழிந்தான். அவர்களுக்கு இடையில் தாம்பத்திய வாழ்க்கை இனிதே ஆரம்பமானது. காலையில் 8 மணிக்கு தேன்மொழி எழுந்தாள். எழுந்து குளித்துவிட்டு கீழே வந்தாள். அவள் வருவதை பார்த்துவிட்டு வேலைக்காரி காஃபியை தயார் செய்து எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாள். காஃபியை குடித்துக்கொண்டே சோஃபாவில் அமர்ந்திருந்தாள். சந்தோஷ் தனது அறையில் தூங்கிக் கொண்டிருந்தான். தன் அறையிலிருந்து வந்த தேன்மொழியின் மாமியார் விஜயா தேன்மொழியின் அருகில் வந்து உட்கார்ந்தார். தேன்மொழியை பார்த்து சிரித்துவிட்டு அவள் தலையை தடவி கொடுத்தார். தேன்மொழி, நீ இந்த வீட்டில் எந்த வேலையும் செய்ய வேண்டியிருக்காது. அனைத்து வேலைகளுக்கும் வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் பல வருடங்களாக இந்த வீட்டில் வேலை பார்த்து வருகிறார்கள். அவர்களிடம் அன்பாகவே நடந்து கொள் என்றார். உனக்கு எது வேண்டும் என்றாலும் அவர்கள் செய்து கொடுப்பார்கள். உனக்கு வேறு ஏதாவது வேண்டுமென்றால் என்னிடம் வந்து கேள் என்றார். சிரித்து கொண்டே தலையசைத்தாள் தேன்மொழி. மாமியாரிடம் இருந்து வந்த அன்பான வார்த்தைகள் 22 வருடங்களாக வளர்ந்த வீட்டை விட்டு வந்த அவளுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை தந்தது. அதற்குள்ளாகவே குளித்துவிட்டு தயாராக கீழே வந்தான் சந்தோஷ். இருவரும் ஒன்றாக அமர்ந்து டிஃபன் சாப்பிட்டு முடித்தனர். சந்தோஷ் தேன்மொழியிடம் காலை 11 மணிக்கு படத்திற்கு டிக்கெட் புக் செய்திருக்கிறேன், போகலாம் என்றான். தேன்மொழியும் சந்தோஷமாக தலையாட்டினாள். இருவரும் கிளம்பி வெளியே போக அந்த நேரத்தில் அங்கு வந்த விஜயா கையில் கொண்டு வந்த பூவை தேன்மொழியின் தலையில் வைத்து அனுப்பி வைத்தார். தன் காரை எடுத்துக்கொண்டு தேன்மொழியையும் அழைத்து கொண்டு புறப்பட்டான் சந்தோஷ். அவர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் இன்பமாக சென்று கொண்டிருந்தது. 1 வாரம் கழித்து தன் அலுவலகத்திற்கு செல்ல ஆரம்பித்தான் சந்தோஷ். அன்று இரவு அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வந்த சந்தோஷிடம் இன்று அலுவலக வேலை எப்படி இருந்தது என்று விசாரித்து கொண்டிருந்தாள். மேலும் அவனது வேலை பற்றியும் விசாரித்து கொண்டிருந்தாள். அவளிடம் பேசிக்கொண்டிருந்தவன்,
4 நாட்கள் தான் அலுவலகம் செல்ல வேண்டியிருக்கும். அதன் பிறகு மீண்டும் அலுவலகத்திற்கு விடுமுறைதான் என்றான். முகத்தில் அதிர்ச்சியோடு, ஏன், என்னாயிற்று என்று கேட்டாள். ஒன்றுமில்லை, நான் என் மனைவியை அழைத்து கொண்டு ஹனிமூன் செல்ல போகிறேன் என்றான். அவள் முகம் பளிச்சென்று ஆனது. வேகமாக சந்தோஷை கட்டி கொண்டவள், எங்கே போகிறோம் என்றாள். கோவாவிற்கு போகிறோம். 4 நாட்கள் 3 இரவுகள் அங்கே தங்கப் போகிறோம். டிக்கெட் அனைத்தும் எடுத்துவிட்டேன். வியாழன் அன்று காலையில் நாம் கிளம்பி செல்கிறோம். நீ உனக்கு வேண்டியது அனைத்தையும் எடுத்து தயாராக வைத்துக்கொள். அதோடு சேர்த்து எனக்கு வேண்டியதையும் நீயே எடுத்து வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு அவளை ஆக்கிரமித்தான். அவர்கள் இருவரும் கிளம்பி ஹனிமூனுக்கு சென்றனர். விமானத்திலிருந்து ஏற்கனவே புக் செய்து வைக்கப்பட்டிருந்த ஹோட்டல் அறைக்கு சென்று தயாராகிவிட்டு வெளியே சுற்றி பார்ப்பதற்காக கிளம்பினர். அவர்கள் சென்று வருவதற்காக தனியே கார் ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காரில் தன் மனைவி தேன்மொழியை அழைத்து கொண்டு கோவாவில் நாள் முழுவதையும் சந்தோஷமாக கழித்தான். சோர்வாகி இரவு 7 மணிக்கு அறைக்கு வந்து சேர்ந்தனர். அவனோ, இன்று இரவு பார்ட்டிக்கு செல்லலாம் என்று நினைத்தேன் என்றான். தேன்மொழியோ, இனி ஒரு அடி கூட எங்கும் நகர முடியாது, அந்த அளவுக்கு உடல் அலுப்பாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு குளிப்பதற்காக சென்றாள். அன்று இரவு சாப்பாட்டிற்காக ஆர்டர் செய்துவிட்டு காத்து கொண்டிருந்தான் சந்தோஷ். தேன்மொழி குளித்துவிட்டு வந்த பிறகு சந்தோஷும் குளித்துவிட்டு வந்தான். இருவரும் சாப்பிட்டு முடித்தனர். கொஞ்ச நேரம் இருவரும் டிவி பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது சந்தோஷ் அருகில் இருந்த தேன்மொழியை பார்த்து கொண்டிருந்தான். மனைவி முகத்தில் இதுவரை அவன் பார்த்திராத ஒருவித பய உணர்வு இருப்பதை கண்டான். தேன்மொழி, என்ன ஆயிற்று, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறாய் என்று கேட்டான் சந்தோஷ். ஒன்றுமில்லை என்றாள். சிறிது நேரம் கழித்து தேன்மொழியை கட்டிக்கொண்டு அவன் முத்தமிட ஆரம்பித்தான். முத்தமிட ஆரம்பித்த சிறிது நேரத்திலேயே அவனை தள்ளிவிட்டாள் தேன்மொழி. ஏன், என்னாச்சு என்று கேட்டான் சந்தோஷ். இல்லை, உடல் சோர்வாக இருக்கிறது என்றாள். சரி என்று அன்று இரவு அமைதியாக படுத்துக்கொண்டான் சந்தோஷ். அதன் பிறகு அடுத்த நாள் காலை எப்போதும் போல் இயல்பாக இருந்தாள் தேன்மொழி. ஆனால் அன்று இரவும் சந்தோஷை அவளிடம் நெருங்க விடாமல் நடந்து கொண்டாள் தேன்மொழி. மனைவி விசித்திரமாக நடந்து கொள்கிறாள் என்பதை உணர்ந்தான் சந்தோஷ். அங்கிருந்த 3 இரவுகளும் தேன்மொழி நடந்து கொண்டது அவனுக்கு அவள் மீது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியது. எதற்காக இப்படி நடந்து கொள்கிறாள் என்று யோசிக்க ஆரம்பித்தான். அதன் பிறகு அங்கிருந்து கிளம்பி வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். வீட்டிற்கு வந்த பிறகு ஹனிமூன் செல்வதற்கு முன்னால் எப்படி இருந்தாலோ அதே போல் இயல்பாக நடந்து கொண்டாள் தேன்மொழி. ஆனால் சந்தோஷ் அவளிடம் முன்போல் நடந்து கொள்ளவில்லை. மனைவியிடம் அவனுக்கு ஒரு இடைவெளி ஏற்பட்டது. சந்தோஷ் கோவாவில் இருந்து திரும்பி வந்த பிறகு தேன்மொழியிடம் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. மனைவியிடம் ஏன் அவ்வாறு நடந்து கொண்டாய் என்று கேட்க வேண்டும் போல் தோன்றினாலும் அவன் அவளிடம் பேசாமல் விலகியே இருந்தான். தேன்மொழி சந்தோஷிடம் வழியே சென்று பேசினாலும் அவன் ஓரிரு வார்த்தையில் பதில் சொல்லிவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டான். கோவாவில் நடந்து கொண்ட சம்பவத்திற்காக அவனிடம் மன்னிப்பு கேட்டாள் தேன்மொழி. ஏன் அவ்வாறு நடந்து கொண்டேன் என்று எனக்கே தெரியவில்லை. என்னை மன்னித்து விடுங்கள். இனிமேல் இது போல் நடந்து கொள்ள மாட்டேன் என்றாள். அவனுக்கு அவள் பேசியது கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. இருந்தாலும் அவன் மனதுக்குள் ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருந்தது. மனைவியை பற்றிய ஏதோ ஒரு உண்மை மறைந்திருக்கிறது என்று அவனுக்கு தோன்றியது. அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சித்தான். திருமணத்திற்கு முன்பு நடந்த நிகழ்வுகளை பற்றியும் தெரிந்து கொள்ள முயற்சித்தான். அப்போது மனைவியின் கல்லூரி தோழன் ஒருவனை கண்டுபிடித்தான். அவனிடம் பேசி உண்மையை தெரிந்து கொள்வது என்று முடிவெடுத்தான். அவனது தொலைபேசி எண்ணுக்கு அழைத்தான். நான் தேன்மொழியின் கணவன் பேசுகிறேன், உங்களிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்றான். இதற்காகத்தானே நான் காத்து கொண்டிருந்தேன் என்று நினைத்தவன் கண்டிப்பாக பேசலாம் என்றான். அடுத்த நாள் இருவரும் காஃபி ஷாப்பில் சந்தித்து கொண்டனர். தேன்மொழி திருமணமான கொஞ்ச நாட்களிலேயே என்னிடம் விசித்திரமாக நடந்து கொண்டாள். அதனாலேயே அவளை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்பதற்காகவே உங்களை சந்தித்து பேச வேண்டும் என்று நினைத்தேன் என்றான் சந்தோஷ். அவள் வாழ்க்கையை எப்படியாவது கெடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த தேன்மொழியின் பழைய நண்பன் ஆகாஷ்
தேன்மொழி பற்றிய பழைய உண்மை அனைத்தையும் அவளது கணவனிடம் சொல்லி அவள் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டான். தயங்கி தயங்கி சந்தோஷை பார்த்து பேச ஆரம்பித்தான். எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை. ஒரு முறை தேன்மொழி அவளது நெருங்கிய நண்பன் ஒருவனுடன் ஹோட்டல் அறைக்கு சென்று விட்டு வருவதை நானே பார்த்தேன். கல்லூரியில் ஏற்கனவே அவர்கள் இருவரையும் பற்றி தவறாக பேசிக்கொண்டனர். ஆனால் நான் அதையெல்லாம் நம்பவில்லை. அன்று என் கண்ணால் பார்த்த பிறகே தேன்மொழியை பற்றி கல்லூரியில் பேசுவதெல்லாம் உண்மைதான் என்று தெரிந்து கொண்டேன். ஆனால் அவர்களுக்குள் என்ன பிரச்சனை என்று தெரியவில்லை. இருவரும் கல்லூரியில் படிக்கும் போதே கடைசி வருடத்தில் பேசிக்கொள்ளவே இல்லை என்றான். அவன் யார், அவன் பெயர் என்ன என்று சந்தோஷ் கேட்டபோது அவன் பெயர் அகிலன் என்று இல்லாத ஒருவனை பற்றி சொல்லிவிட்டு சென்றான் ஆகாஷ். அவன் சொன்னது அனைத்தும் உண்மை என்று நம்பிக்கொண்டு தேன்மொழி மீது கடுமையான கோபத்துடன் வீட்டிற்கு வந்து சேர்ந்தான் சந்தோஷ். தேன்மொழியிடம் அன்று இரவு பேசியவன், எனக்கு உன்னோடு வாழ்வதற்கு விருப்பமில்லை, நாம் இருவரும் பிரிந்து விடலாம் என்றான். தேன்மொழியின் கண்கள் கண்ணீரால் நிரம்பியது. அன்று நான் நடந்து கொண்டதற்காக இவ்வளவு பெரிய தண்டனையை எனக்கு கொடுக்கப் போகிறீர்களா என்று கேட்டாள் தேன்மொழி. நான் ஏமாற்றப்பட்டவன் தேன்மொழி. உன்னுடைய பழைய காதலன் அகிலனை பற்றி நான் தெரிந்து கொண்டேன். அவனோடு நீ கல்லூரியில் பழகியது எல்லாம் தெரிந்து கொண்டேன். இது எல்லாம் உன்னுடைய கடந்த காலம்தான் என்றாலும் உடனே அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காலம்தான் பதில் சொல்லணும். தற்போது நாம் பிரிந்திருப்பதே நல்லது. நான் மனம் மாறினால் நாம் கண்டிப்பாக சேர்ந்து வாழலாம் என்றான். அகிலனா? அப்படி ஒரு நண்பன் எனக்கு யாரும் கிடையாது என்றாள் தேன்மொழி. உண்மை அனைத்தும் எனக்கு தெரிந்த பிறகும் எதுவும் நடக்காதது போல் நடிக்கிறாயே என்றான். இல்லை, எனக்கு அப்படி ஒரு நண்பனே இல்லை. நான் படித்த 3 வருடத்தில் என்னுடைய வகுப்பில் அப்படிப்பட்ட ஒருவன் யாரும் இல்லை. நான் உண்மையைத்தான் சொல்கிறேன் என்று அழுது புலம்பினாள். நான் உன்னை நம்புவதாக இல்லை. நாளை நான் வீட்டிற்கு வரும்போது நீ இங்கே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் என்ன நடக்கும் என்று எனக்கே தெரியாது என்று கடும் கோபத்தில் கத்தினான் சந்தோஷ். அழுது கொண்டே படுத்துக்கொண்டாள் தேன்மொழி. அடுத்த நாள் சந்தோஷ் கிளம்பி அவன் அலுவலகத்துக்கு சென்ற பிறகு தனது மாமியாரிடம் அம்மா வீட்டிற்கு செல்வதாக சொல்லிவிட்டு கிளம்பி தன் வீட்டிற்கு வந்தாள் தேன்மொழி. கொஞ்ச நாட்கள் தான் தேன்மொழியோடு அவன் வாழ்ந்தான் என்றாலும் மனைவியோடு இருந்த ஒவ்வொரு நாட்களும் அவனுக்கு இனிமையாகவே இருந்தது. அவள் அவனிடம் உண்மையாகவே நடந்து கொண்டாள். மனைவியை நினைத்து அவன் உள்ளுக்குள் புலம்பி தவித்தான். 1 வாரம் ஆன பிறகும் தேன்மொழி வீட்டிற்கு வராததால் சந்தேகமடைந்த மாமியார் விஜயா அலுவலகத்திலிருந்து வந்த சந்தோஷிடம், டே சந்தோஷ், ஏன் தேன்மொழி இன்னும் நம்ம வீட்டுக்கு வரல? நீயும் ஏன் அங்கே போய் பார்க்கவே இல்லை? என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை என்று கேட்டார். அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. தேன்மொழி ஒரு 10 நாள் அவங்க வீட்டில் இருந்துட்டு வரேன்னு போயிருக்காம்மா. இத்தனை வருடம் அங்கேயே வளர்ந்தவள் திடீர்னு இங்கே வந்து அவளுக்கு இந்த வீடு செட் ஆக வேண்டாமா? வந்துருவாம்மா என்று சொல்லிவிட்டு அவன் அறைக்கு சென்று விட்டான். அவன் சொல்வது உண்மை இல்லை என்பதை மட்டும் தெரிந்து கொண்டார் விஜயா. மருமகளிடம் பேசி பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இல்லை என்றால் இந்த குடும்பத்தின் மானமும் தன் மகனின் வாழ்க்கையும் பாழாகிவிடும் என்று நினைத்து கொண்டார். அடுத்த நாள் சந்தோஷ் அலுவலகத்திற்கு கிளம்பி செல்வதற்காக காத்திருந்தார் விஜயா. அவன் சென்ற பிறகு அவருடைய மொபைல் போனில் மருமகளுக்கு அழைத்தார். மாமியாரிடமிருந்து போன் வருவதை உணர்ந்தவள் என்ன செய்வது என்று தெரியாமல் முதலில் போனை எடுக்கவில்லை. தங்களுக்குள் ஏற்பட்டிருக்கும் பிரச்சனையை தெரிந்து கொண்டிருப்பாரோ, அதனால் தான் போன் செய்கிறாரோ என்று நினைத்து கொண்டிருக்கும் போதே மறுபடியும் போன் அடித்தது. போனை எடுத்து அத்தை என்றாள் தேன்மொழி. முதலில் சகஜமாக எப்படி இருக்கிறாய் என்று பேசிய மாமியார், உனக்கும் சந்தோஷுக்கும் என்ன பிரச்சனை என்று கேட்டார். நடந்ததை எல்லாம் சொல்லி முடித்தாள் தேன்மொழி. அப்போ உனக்கு அகிலன் யாருன்னே தெரியாதா? உண்மையாதான் சொல்றியா என்றார் மாமியார். அத்தை, அப்படி ஒரு பேரே எனக்கு தெரியாது. யாரோ அவர்கிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க என்றாள் தேன்மொழி. சரி, நான் சந்தோஷிடம் பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தார். சந்தோஷ் அலுவலகத்திலிருந்து வந்த பிறகு நடந்தது எல்லாம் எனக்கு தெரியும்டா. யாரோ ஒருவன் சொன்னதை உண்மை என்று நம்புகிறாய். உன்னோடு வாழ்வதற்காக தன் வீட்டை விட்டு வந்திருக்கக்கூடிய உன் மனைவி சொல்வதை நம்ப மறுக்கிறாய்.
இப்படியெல்லாம் உன்னிடம் சொன்னவன் யார்? அவனும் அதே கல்லூரியில் தானே படித்தான். அவனை பற்றி உன் மனைவியிடம் கேட்டு தெரிந்து கொண்டாயா? அவன் எப்படிப்பட்டவன் என்றெல்லாம் உனக்கு தெரியுமா? அவன் சொன்னதை அப்படியே நம்பிவிட்டாயே என்று கேட்டார் விஜயா. அப்போதுதான் அவனுக்கு உரைத்தது. ஆம், அகிலனைத்தான் அவள் தெரியாது என்று சொன்னாள். ஆனால் ஆகாஷை பற்றி நாம் கேட்கவே இல்லையே என்று அவனுக்கு தோன்றியது. அவசரத்தில் முடிவெடுத்துவிட்டு வாழ்க்கையை தொலைத்துவிட்டு நிற்க வேண்டியது. என்னதான் வசதி இருந்தாலும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை என்றால் அந்த வாழ்க்கையே வீணாகிவிடும் என்றார். நீங்கள் சொல்வதும் சரிதாம்மா. நான் ஆகாஷை தெரியுமா என்று அவளிடம் விசாரித்துவிட்டு அதன் பிறகு முடிவெடுக்கிறேன் என்றான். நீ அதெல்லாம் ஒன்றும் கேட்க வேண்டாம், நான் அனைத்தையும் கேட்டுவிட்டேன் என்றார். ஆகாஷ் என்ற பெயரை நான் அவளிடம் சொல்லவில்லை, உங்களிடமும் சொல்லவில்லை. அப்புறம் எப்படி ஆகாஷை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்க முடியும் என்றான். அவனது அம்மாவோ, டேய், ஒரு விஷயத்தை ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. தேன்மொழியின் திருமணத்திற்கு முன்பு அவளது வாழ்க்கையில் ஏதாவது நடந்திருக்கலாம் என்று நீ சந்தேகப்பட்டது சரிதான். அந்த உண்மையை தேன்மொழியிடம் கேட்டு தெரிந்து கொள்ளாமல் அவளை பற்றி தவறாக ஒருவன் சொன்னதை உண்மை என்று நம்பிக்கொண்டு அவளிடம் நீ கடுமையாக பேசியிருக்கிறாய். நானே என் மருமகளிடம் அவள் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று கேட்டு அனைத்தையும் தெரிந்து கொண்டேன். அதனால் அந்த ஆகாஷை பற்றியும் தெரிந்து கொண்டேன். அவனைத்தான் நீ பார்த்து பேசியிருக்க வேண்டும் என்று யூகம் செய்தேன். அவன்தானே உன்னிடம் தேன்மொழியை பற்றி தவறாக சொன்னவன் என்று கேட்டார் விஜயா. ஆம் என்று தலையசைத்தான் சந்தோஷ். அந்த ஆகாஷ் தான் மிகவும் மோசமானவன். அவன்தான் தேன்மொழியின் பழைய காதலன். கல்லூரியில் இருந்து கலை நிகழ்ச்சி ஒன்றிற்காக வேறு கல்லூரிக்கு சென்றிருக்கின்றனர். அப்போது தேன்மொழி அங்கே ஏற்பாடு செய்யப்பட்ட ஹோட்டல் அறை ஒன்றில் அவளது தோழியுடன் தங்கியிருக்கிறாள். அவளது அறையில் உடன் தங்கியிருந்த தோழி ஷாப்பிங் முடித்துவிட்டு வருவதற்கு 8 மணி ஆகிவிடும் என்று தெரிந்து கொண்டவன் தேன்மொழியுடன் வெளியே சாப்பிடும்போது கலரில் எதையோ கலந்து கொடுத்திருக்கிறான். அதை குடித்தவள் அறைக்கு வந்தவுடன் மயங்கியிருக்கிறாள். பிறகு அவளது தோழி வருவதற்குள் அவளை அரைகுறை ஆடையுடன் தவறுதலாக புகைப்படம் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான். அதன் பிறகு அதை தேன்மொழியிடம் காண்பித்து அவளிடமிருந்து பணம் பறித்து கொண்டிருந்திருக்கிறான். பலமுறை அவனது மிரட்டலுக்கு பயந்து பணம் கொடுத்திருக்கிறாள். அவனுக்கு பயந்து பணத்தை கொடுத்து கொண்டிருந்தவள் வேறு வழியில்லாமல் தைரியமாக அவளது அப்பாவிடம் சொல்லியிருக்கிறாள். அவருக்கு தெரிந்த இன்ஸ்பெக்டர் மூலம் அவனை கூப்பிட்டு மிரட்டி அவனிடம் இருந்த அனைத்து புகைப்படங்களையும் பறிமுதல் செய்த பிறகு இனிமேல் அவள் வாழ்க்கையில் வரக்கூடாது என்று விரட்டி அனுப்பியிருக்கிறார்கள். அவனையே தேடி பிடித்து அவனிடமே தேன்மொழியை பற்றி விசாரித்திருக்கிறாய். அப்புறம் எப்படி அவன் தேன்மொழியை பற்றி நல்ல விதமாக சொல்லுவான்? அந்த அறையில் அவள் மயங்குவதற்கு முன் அவளிடம் தகாத முறையில் நடந்து கொள்ள முயற்சி செய்திருக்கிறான். அவள் மயங்கிய பிறகு அவன் புகைப்படம் எடுத்திருக்கிறான். அந்த அதிர்ச்சியால் தான் கோவாவில் ஹோட்டல் அறை என்றவுடன் பயத்தில் அதுபோல் நடந்து கொண்டிருக்கிறாள் என்றார். உண்மை அனைத்தையும் தெரிந்து கொண்டவன் அவனை என்ன செய்கிறேன் பாருங்கள் என்று கோபமாக கிளம்பினான். சந்தோஷ், நீ உன் வாழ்க்கையை வாழப்பாரு, அவனுக்கான தண்டனை கண்டிப்பாக அவனுக்கு கிடைக்கும் என்றார். சந்தோஷும் நான் தான் தீர விசாரிக்காமல் இப்படி நடந்திருக்கிறேன் என்று சொல்லி வருத்தப்பட்டான். விஜயா, சரி போய் உன் மனைவியை அழைத்து கொண்டு வா என்று சொல்ல இப்போதே கிளம்பி செல்கிறேன் என்று தேன்மொழியை பார்ப்பதற்காக சென்றான். மனைவியிடம் மன்னிப்பும் கேட்டான். வீட்டிற்கு வந்த உடனேயே தன் மாமியாருக்கு நன்றி சொல்லி அவரை கட்டிக்கொண்டாள். அவளது கண்கள் முழுவதும் கண்ணீரால் நிரம்பியிருந்தது. அதன் பிறகு அவர்களது இல்லற வாழ்க்கை நிம்மதியாக செல்ல ஆரம்பித்தது. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.